ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை எல்லாம் நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நான் இன்று காணக்கூடிய திவ்யதேசம் ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம். திருக்கல்வனூர் கல்வப் பெருமாள் என்று இந்த எம்பெருமானை அழைக்கிறார். ஏன் அப்படி? மகாலட்சுமியே இந்த பெருமாளை அப்படித்தான் அழைத்தாளாம். ஏனென்றால் தன் மனைவியை ரசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பெருமாள் மறைந்து நின்று மகாலட்சுமி செய்யக்கூடிய அருளைக் கண்டு ஆச்சரியப்படுவாராம். எனவே மகாலட்சுமியுடைய கருணை இந்த வையகமெல்லாம் தழைக்க வேண்டும், உலகம் செழிக்க வேண்டும் என்பதுதானே. பெருமாளுக்கு தெரியாமல் தன் பக்தனுக்கு நல்லது செய்து அவன் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமியே. எனவேதான் அந்த மகாலட்சுமி செய்யக்கூடிய நற்காரியங்களைக் கண்டு ரசிப்பாராம் பெருமாள், அதுவும் மறைந்து நின்று. இப்படியான ஒரு அற்புதமான கள்ளச் செயலை செய்வதால் கல்வா என்று தன்னுடைய நாயகனை அன்போடு காதலோடு மகாலட்சுமி அழைத்ததாக தலபுராணம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல அன்பர்களே, இந்த எம்பெருமான் எங்கிருக்கிறார்? அகில உலகமும் போற்றக்கூடிய அற்புதமான தயாசாகரனான இந்த எம்பெருமான் காமாட்சி அம்பாளுடைய சன்னிதானத்திலே காமகோடி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய தங்கையாக விளங்கக்கூடிய அம்பிகை காமாட்சி மூலஸ்தானத்திலே வீற்றிருக்க, மகாலட்சுமியோ அரூப லட்சுமியாக காமாட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பக்கத்து சன்னதியிலே தன் திருமேனியை மறைத்துக் கொண்டு காட்சி தர, பெருமாள் அதை ரசிக்கக்கூடிய பேரருளாளனாக அங்கே நின்று கொண்டிருக்கிறானா. நினைத்து பாருங்கள், ஒரு அற்புதமான சிவக்ஷேத்திரம், சக்தியினுடைய கேத்திரம், காமாட்சியினுடைய கேத்திரம். அதிலே 108 திவ்யதேச பெருமாள் ஒருவர் மறைந்து நின்று அருள்பாலிக்கிறார் என்றால் அது இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான். திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்தார் அற்புதமாக பாடியிருக்கிறார். வைஷ்ணவ லட்சணத்தோடு கூடிய பாடல்கள், ஒரே பாசுரத்தோடு கூடிய பாடல்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் இப்படி ஒரு விளையாட்டு என்றால், ஒரு முறை பார்வதியும் மகாலட்சுமியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பார்வதியார் மகாலட்சுமிக்கு நாத்தனார் முறை. எனவே தனது அந்நியாரிடம் பார்வதி தேவி பேசிக் கொண்டிருக்க, இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்று பெருமாள் ஒளிர்ந்து நின்று வேடிக்கை பார்த்தார். உடனடியாக கல்வனே என்று தன் அண்ணனை பார்த்து தன் தங்கையான காமாட்சி அழைப்பதை பார்த்து பெருமாள் அகமகிழ்ந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த தலத்தினுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. இந்த தலத்திலே வெகு சிறப்பாக நித்திய புஷ்கரணி காணப்படுகிறது. பல்லாயிரம் வருடம் பழமையான ஒரு கேத்திரம் இந்த கேத்திரம். காமாட்சி காமகோடி பீடத்திலே அற்புதமாக எழுந்தருளி இருக்க, அஷ்டலட்சுமியும் அவளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வடிவத்திலே எழுந்தருளி இருக்க, ஒரு புறத்திலே மகாலட்சுமி அரூப ரூபம், அதாவது வடிவமே இல்லாமல் காட்சி தர, பெருவாளோ அதை கண்டும் காணாமல் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாய கல்வனாக எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். பொதுவாகவே கண்ணனம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் பெயர்கள்? கிருஷ்ணனாக வந்த அவன் செய்த பால லீலைகளையெல்லாம் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். யசோதை பிராட்டி பால், தயிர், வெண்ணெய் எல்லாவற்றையும் வைத்து விட்டு சென்று விட்டார். கண்ணனம்பெருமான் தவழ்ந்து வந்து அம்மாவுக்கு தெரியாமல் வெண்ணெயை அள்ளி விழுங்கி விடுவாங்க. ஏதும் அறியாதவள் போல் பாசாங்கு செய்து உறங்கிவிட, யசோதை வெண்ணெய் பாத்திரத்திலே வெண்ணெய் பானையிலே வெண்ணெய் குறைந்திருப்பதை பார்த்து, கண்ணா நீதான் தின்றாயார் என்று கேட்டார். நான் இல்லை ஐவா. இது மட்டுமா? அங்கு இருக்கக்கூடிய கட்டி இருக்கக்கூடிய மாடு கன்று குட்டிகளை பார்த்து ரசித்த வண்ணம், பொதுவாகவே பசுமாட்டிற்கு ஒரு காம்பை விட்டு மற்ற காம்பிலே பால் கறந்து சாப்பிடுவது வழக்கம். ஆனால் கிருஷ்ண பகவான் என்ன செய்வானா, கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டு அது தன் விருப்பம் போலே பால் பிரித்து கொள்ளட்டும் என்று அந்த கன்றுக்குட்டி அடையக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து இவன் அகமகிழ்வானா. அது மட்டுமா, கோபியருடைய இல்லங்களுக்கெல்லாம் சென்று வெண்ணெயை புசித்து அந்த பானைகளை எல்லாம் தட்டி பறித்து உடைத்து, யான் செய்யவே இல்லையே என்று மாயம் செய்யக்கூடிய மாயக்கண்ணனாக விளங்கியவன் வைண்டத்திலே தன் நாயகியால மகாலட்சுமியோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே மகாலட்சுமி தன்னையும் அறியாமல் பெருமாளை பார்த்து சொன்னாராம், நீர் இப்படி கருப்பாக இருக்கிறீர்களே,
நானோ தங்க நிறத்தை ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு வேடிக்கை என்று சொல்லி பெருமாளுடைய நிறத்தை மகாலட்சுமி வேண்டுமென்றே எள்ளி நகையாட பெருமாள் சொன்னாராம், ஏ மகாலட்சுமியே, தயவுசெய்து நிறத்தை வைத்து நீ குணத்தை எடை போட வேண்டாம். உண்மையான அழகு என்பது நிறத்தில் அல்ல, குணத்தில்தான் உள்ளது. எனவே தயவு செய்து உருவக்கேலி செய்ய வேண்டாம். நிறத்தை எல்லாம் பெரிய விஷயமாக நீ எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்லி பார்த்தார். மகாலட்சுமி கேட்கவே இல்லை. விளையாட்டு என்ன ஆனது? விலையாகி போனது. பெருமாள் பார்த்தார், நீ கருமை என்று என்னை சொன்னதால் உன்னுடைய நிறமெல்லாம் மறந்து போய் மறைந்து போய் பூவுலகத்திலே கிட என்று சபித்து விட்டார். மகாலட்சுமி தன்னுடைய ஒட்டுமொத்த ரூப லாவண்யத்தோடு இருந்த அந்த தாயார் பெருமாளுடைய சாபத்தால் பூவுலகத்திற்கு வந்துவிட, நான் எங்கு சென்று தவமியற்ற வேண்டும் என்று பெருமாளிடத்திலே மகாலட்சுமி கேட்க, ஒரு முறை தவறு, அதாவது ஒரு முறை தபசு செய்தாலே 1,000,000 முறை செய்த புண்ணிய திருத்தலமாக விளங்கக்கூடிய அந்த சிறப்பு மிகுந்த கேத்திரத்திற்கு செல் என்று சொல்ல, மகாலட்சுமியும் அங்கு சென்று கடுமையான தவத்திலே ஈடுபட, அந்த தவத்திற்கேற்ப காமாட்சியினுடைய சொல் கேட்டு பெருமாளும் அரூபலட்சுமிக்கு அருள் புரிந்தார். இன்றும் நீங்கள் அருள்மிகு காமாட்சியம்மன் சந்தியிலே சென்று பார்த்தால் தெரியும். காமாட்சியம்மனுடைய வலது புறத்திலே பெருமாள் கல்வப்பெருமாள் என்று கள்ளச்சிரிப்பு சிரித்த வண்ணம் சங்கு சக்கரம் தாங்கி சேவை சாதிப்பு கொண்டிருப்பார். மறுபுறத்திலே காமாட்சிக்கு ஒட்டி பக்கத்திலே இருக்கக்கூடிய சுவற்றிலே, அதாவது காமாட்சி அம்பாளை சேவித்துவிட்டு வரும்பொழுது இடதுபுறத்திலே பார்த்தோமையானால் வராகி தாயார் காட்சி தருவார். அந்த வராகி தாயாருக்கு அடுத்த ஒரு அற்புதமான சுவரிலே அரூப லட்சுமியாக மகாலட்சுமி விளங்குகிறார். இன்றும் சென்று கையில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எல்லாம் அந்த தாயாரின் மீது சேர்த்து விட்டு இல்லத்திற்கு கொண்டு வருவார்கள். தன் நிலை மறந்து தன்னுடைய ரூபம் மறந்து மறைத்து கொண்டு காட்சி தருகிறாளாம். இதைத்தான் வெம்பெருமானும் ரசித்து பார்த்தானா. பிறகு தாயாரை மகாலட்சுமியை இதயத்திலே ஏற்றானா. அதனால்தான் இந்த கேத்திரம் தனித்துவமான ஒரு கேத்திரமாக கருதப்படுகிறது. 108 வைணவ திவ்யதேசத்திலே காமாட்சியம்மன் சன்னிதானத்திலே இருக்கக்கூடிய 108 திவ்யதேசத்திலே ஒரு பெருமாளாகவே இருப்பதால் இந்த பெருமாளை சேவித்தால் என்ன பலன்? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நம் தலத்திலே தாயாரையும் பெருமாளையும் சேவித்து விட்டால் காதல் திருமணம் நடந்துவிடும். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னால், ஆதி காலத்திலே அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் என்று சொல்லி ராமாயணத்தை பேசுவார்கள். அப்படி காதல் திருமணம் செய்ய வேண்டி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நியாயமான காரணத்தோடு அந்த பெருமாளை தாயாரை சென்று சேவித்து விட்டால் கண்டிப்பாக அந்த திருமணம் நிறைவேறுகிறது. விருப்ப திருமணம் என்று கூட சொல்லலாம். அதைப்போலே கணவன் மனைவிக்குள்ளே பிணக்கு ஏற்படுகிறது என்று பார்த்தால் அந்த பிணக்கிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த தலம் முக்கியமான தலமாக சொல்லப்படுகிறது. மேலும் கணவன் மனைவி மூலம் குடும்பத்தையே நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடைபெற வேண்டுமென்றாலும் இந்த கல்வப் பெருமாளை சேவித்து காமாட்சி அம்பிகையை வணங்கி அரூபலட்சுமியை துதித்தால் நிச்சயமாக இல்லமே கோலாகலமாக மாறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நாம் சென்று அந்த கல்வப் பெருமாளை வணங்கி எல்லா வகையான இன்பத்தையும் பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.